செந்தில், யார் யாருக்கெல்லாம் இந்த வாக்குச்சீட்டுகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன? திவ்யா, கடந்த ஒரு மாசமா அந்த நடிகர் சங்க தேர்தல் அப்படிங்கிறது ரொம்பவே பரபரப்பான ஒரு நிலையில இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா வர ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி வந்து தேர்தல் நடைபெற இருக்கு. இது இந்த இறுதி நிலையில தபால் ஓட்டுகள்லாம் வந்து வாக்குச்சீட்டுகள் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த தேர்தல் பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த தேர்தல் நடத்தக்கூடிய உதவி தேர்தல் அதிகாரி மோகன் நம்மளோடு இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். சார், இப்ப சொல்லுங்க, தேர்தல் எந்த நிலையில இருக்கு, என்னென்ன பணிகள்லாம் நீங்க வந்து மேற்கொண்டு இருக்கீங்க சார்? இப்போ இதுவரை வாக்காளர் சீட்டுகள் வெளியூர் மக்களுக்கு வாக்காளர் சீட்டுகள்லாம் அனுப்பப்பட்டு விட்டது. மொத்த ஓட்டு டோட்டல் அங்கத்தினர்கள் வந்து 3139. இதில் வந்து வெளியூர் மக்கள் இதுக்காண்டி இதுவரை 1175 பேருக்கு வாக்குச்சீட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் வந்து 934 பேருக்கு வாக்குச்சீட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. 241 பேர் நேரில் வந்து வாக்களிப்பேன்னு ஒத்துக்கிறாங்க. ஆக அது வந்து 1175 பேர் வருவாங்க. அதில் எலிஜிபிள் கேண்டிடேட்லாம் இருக்கிறாங்க. பிறகு மேற்படியான காவல்துறைக்கு போதுமான இதெல்லாம் அறிவிக்கையெல்லாம் கொடுக்கப்பட்டு எங்களுக்கு செக்யூரிட்டி லிசனுக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணப்பட்டது. ஏபாஸ் ஹைஸ்கூலில் எந்த விதமான இது இல்லாமல் அங்கே நல்ல முறையில் தேர்தல் நடைபெறும். தேர்தலின் போது ஒரு சில வழிமுறைகள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதுவும் ஆன் எனி அக்கவுண்ட் த நோ கேன்வாசிங் should be done in the premises of the polling place and also no cell phone to be used. ஆமாம் சார், இப்போ வந்து நீங்கள் இதுதான் என்னென்ன நடவடிக்கைகள் அங்கே எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த தபால் ஓட்டுகள் அனுப்பப்பட்டிருக்கு இல்லையா, அது வந்து அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எப்படி அவங்க வந்து வாக்குப்பதிவு பண்ணணும், அதில் வந்து என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது, எத்தனை வாக்கு சீட்டுகள் இங்கேருந்து ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பப்பட்டிருக்குங்கிறத தகவல் சொல்லுங்கள் சார். அதாவது அவங்க வந்து லெட்டர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. நாங்கள் நேரில் வந்து வாக்களிக்க விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அதனால அவங்களுக்கு வாக்கு சீட்டு அனுப்பியிருக்கிறோம். இதில் மாறுபட்ட கருத்து 2 விதமாக சொல்லியிருப்பாங்க. சிலவங்க 2 பேர் நாங்கள் வருவோம், இன்னொரு லெட்டரில் நாங்கள் வரமாட்டோம். அந்த மாதிரிப்பட்ட இதில் வந்து 150 கேண்டிடேட்ஸை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம் சார், இப்போ வந்து இந்த கடைசி தேதி எப்போ வந்து இந்த வாக்குச்சீட்டுகள்லாம் தேர்தல் அலுவலகத்துக்கு எப்போ வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் சார். 17ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் இங்கு வந்து வாக்குப்பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. அதில் வந்து ஒன்லி அந்த இது தபால் ஓட்டுகளுக்கு என்று தனியாக ஒரு வாக்குப்பெட்டி நேற்று ஆனால் 2 இதுவரை முன்னிலையில் சீல் பட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து அவங்க போட்டுட்டு போகணும். திவ்யா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அந்த வாக்கு அளிக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 3139 பேர். இதில் வந்து 1175 பேர் வந்து சென்னை மாநகரத்தில் இல்லாத வெளியில் வந்து அவங்களுடைய இல்லங்கள் இருப்பதனால அவங்க வந்து தபாலில் மட்டும்தான் வந்து வாக்களிக்கக்கூடிய வழிமுறைகள் விதிமுறைகள் வந்து நடிகர் சங்க இதில் லாவில் படி இருக்குது. அதனால் இதில் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 391 பேர் வந்து நேரில் வந்து வாக்களிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் 150 பேருடைய மனுக்கள் வந்து அந்த கடிதங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான லெட்டர் வந்து அனுப்பியிருக்காங்க. ஒரு முதல் அனுப்ப லெட்டரில் நான் வந்து நேரில் வந்து வாக்களிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் இல்லை, நான் இங்கே வீட்டில் எங்களுடைய இல்லத்தில் இருந்தே வாக்களித்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால 150 பேர்த்தோடைய 2 விதமான லெட்டர் இருந்ததுனால அவங்களுடைய லெட்டர்லாம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. இதனால 241 பேர் மட்டும்தான் இந்த தபால் சென்னைக்கு வெளியில் இருக்கக்கூடிய நேரா வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு தகுதியை வந்து பெற்றிருக்காங்க. திவ்யா, தகவல்களுக்கு நன்றி செந்தில்.